ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 8/9/2024 இது அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட் 15/12/2001. முரளியுடைய தலைப்பு ஒருவரின் நினைவில் மூழ்கி, அதுதான் ஏக்விரத்தா, பதிவிரதை. ஸோ ஒருவருடையவராக மட்டும் இருப்பது, கூடவே தூய்மையும் தாரணை பண்ணி ஆன்மீக ஸ்திதியில் நிலைத்திருந்து உங்கள் மனதால் சேவை செய்யுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இன்றைக்கி ஆன்மீக தந்தை நாலாபுரத்திலும் இருக்கிற ஆன்மீக குழந்தைங்களுடைய ஆன்மீக தன்மையை பார்க்கிறார். எந்த அளவிற்கு ஒவ்வொரு குழந்தைங்கக்கிட்டையும் ஆன்மீக ஜொலிப்பு இருக்குதுன்னு பார்க்குறார். ஏன்னா பாபா ஆத்மாவைத்தான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? ஸோ ஆத்மா கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ எதை பார்க்குறாரு? பாபா சொல்கிறாரு, உங்களுடைய ஆன்மீகம் உங்கள் கண்கள் மூலமாக தெரியும். எந்த அளவிற்கு அந்த ஆன்மீக ஜொலிப்பில் ஆத்மான்ற உணர்வில் இருக்கிறீங்க, தேக உணர்வுலேருந்து விடுபட்டு இருக்கிறீங்கன்றதும் உங்கள் கண்கள் மூலமாக வெளிப்படுது. இது பைபிளில் கூட கண்கள் உங்களுடைய இதயத்தின் வாசலோ கண்ணாடியோ போட்டிருக்கோம். ஸோ யாருக்கு ஆன்மீக சக்தி இருக்குதோ அந்த ஆத்மாக்கள் தங்களுடைய கண்கள் மூலமாக மற்றவர்களுக்கு ஆன்மீக சக்தியை நிரந்தரமாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லை அப்படியே கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குதுன்னுவாங்க. கோயில், விஷ்ணு கோயிலெல்லாம் போயிட்டு. ஸோ அதே மாதிரி பாபா திருஷ்டியின் மூலமாகத்தான் நம்ம சக்தியையும் அடையிறோம். ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஆன்மீக புன்னகை இருக்கு பாருங்கள், அது மற்றவர்களுக்கு சந்தோஷத்தின் அனுபவத்தை கொடுக்கும். அவங்களுடைய நடத்தை, முகம், இது எல்லாமே டபுள் லைட் ஃபரிஸ்தாவாக இருக்கும். யார் ஆன்மீகமாகவே இருக்கிறாங்களோ அவங்களுடைய முகம், நடத்தை எல்லாமே டபுள் லைட் ஃபரிஸ்தாவாக இருக்கும். ஸோ அப்படி ஆன்மீகத்துடைய ஆதாரமே தூய்மை தான். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஆன்மீகத்தின் சக்தி கண்ணு மூலமாக போகும், புன்னகை மூலமாக தெரியும், எல்லாமே ஓகே தான். ஆனால் அதுக்கு ஆதாரம் என்ன? தூய்மை. அதாவது ஒரு பாபாவை தவிர வேறு எதுவுமே புத்தியில் இல்லாத ஒரு நிலை, எந்த குப்பையும் இல்லாத நிலை. ஸோ எந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணத்தில், வார்த்தையில், செயலில் தூய்மை இருக்குதோ அந்த அளவிற்கு வெளிப்படையாக உங்களுடைய ஆன்மீகத்தன்மை தெரியும். இல்லை நீங்கள் பேசுகிறதுல தெரியும். அந்த அன்பு, அமைதி, அது சொல்லும் நீங்கள் எவ்வளோ ஆன்மீகத்தன்மையோடு இருக்கிறீங்கன்ட்டு. அதேமாதிரி வார்த்தை, செயல், ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது இல்லையா? இப்போ சமீபமாக நம்ம நேற்று கூட ஜென்ரல் வீடியோ போட்டிருப்போம். அஞ்ஞானத்தில், பக்தி மார்க்கத்தில் பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ற சேனலில் மகாவிஷ்ணு அவர் ஸ்கூலில் போய் அவர் கிளாஸ் எடுக்கிறாரு. அப்போ திடீர்னு ஒரு கண்ணு பார்வையற்ற ஒரு வாத்தியார் எழுந்திரிச்சு, இதெல்லாம் நீங்கள் நடத்தக்கூடாது, என்ன நீங்கள் மறுபிறவின்றீங்க, கர்மான்றீங்க, இது ஸ்கூலில் எது நடத்துறதுன்னு விவஸ்தை இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுக்கு இன்னொரு காரணம் அவர் அதை பற்றி பேசுகிறார். முன் ஜென்மத்தில் செய்த பாவத்தினால தான் ஏழையாக பிறக்கிறாங்க, சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்க, ஊனமாக பிறக்கிறாங்க. இதையெல்லாம் சொல்லும்போது ஒருத்தர் பணக்காரன், ஒருத்தர் ஏழையாக ஏன் பிறந்தாங்க, இதெல்லாம் சொல்லும்போது அவரும் அதில் பாதிக்கப்பட்டதுனால அவருக்கு கோபம் வருது. ஸோ அது ஓகே, அது ஆன்மீகம் சொல்லி தான் ஆகணும். ஆனால் அதுக்கு பிறகு அவர் பேசும்போது பார்த்திங்கன்னா அந்த கோபம் இருந்துக்கிட்டே இருக்குது. நான் ஸ்டேபிளாக தான் இருக்கிறேன்னு சொன்னால் கூட
அந்த ஒரு அவர் ஜென்ரலாகவே பேசும்போது ஒரு அமைதி இருக்காது. கொஞ்சம் அது அது பாபா ஞானம் அந்த யோகா பண்ணும்போது தான் அது வரும் இல்லையா? ஸோ அப்போ இதே மாதிரி சத்குரு வந்து ரொம்ப அமைதியாக பேசுகிற மாதிரியே பேசுவார். ஆனால் அந்த அமைதியிலேயே கோபத்தை வெளிப்படுத்துவார், அமைதியாகவே கோபத்தை வெளிப்படுத்துவார். அவருடைய பேரை கேட்டதுக்கு கோபப்பட்டார். அடுத்தது ஒரு லா காலேஜில் ஒரு பையன் ஏதோ சொத்து பற்றியோ ஏதோ கேட்கும்போது அப்பயும் அதே மாதிரி கோபப்பட்டார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. ஆனால் அதை தான் பாபா சொல்கிறார், உங்களுடைய பலகீனத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வந்தே தீரும். அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதை வச்சு தான் உங்களுக்கு மார்க், ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக வந்து ஸ்ரீ ரவிசங்கரும் ஜாக்கிர் நாயக்கும் ஒரு டிபேட் நடக்குது. அது அந்த வீடியோ இப்போ எங்கேயுமே காணும். அவங்க அவமானமாக நினச்சிட்டு எடுத்துட்டாங்களோ என்னவோ தெரியல. அதில் பார்த்திங்கன்னா நானும் ஆக்சுவலாக பார்க்கல, பட் அவர் எப்போவுமே பொறுமையாக பேசுகிறதுக்கு ஃபேமஸானவர் ஸ்ரீ ரவிசங்கர். அவர் பேசுகிறது அவ்வளோ மென்மையாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ கடைசியில் அதை பற்றி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், இது வந்து ஒரு பிரச்சனையாக முடிக்க நான் விரும்பலை, அதனால் சரி நீங்கள் சொல்கிறதே ரைட்டுன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ உண்மையிலே அவர் அங்கே ஜெயிச்சிருக்கிறார், அஞ்ஞானியாக இருந்தால் கூட. ஏன்னா உண்மையான வெற்றி அமைதியில் தான் இருக்குது. அமைதியாக இருக்க முடிந்தால்தான் வெற்றி. யாரோ ஒரு விஜய் ஆண்டனியோ யாரோ சொன்னாங்க, நீங்கள் எப்போ கோபப்படுறீங்களோ அப்போ எதிரி ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம் அப்படின்ட்டு. ஸோ அஞ்ஞானத்தில் இருக்கிறவங்க கூட எவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க பாருங்கள். ஸோ அப்போ நம்மளுடைய வார்த்தையில் சாதாரண விஷயம், அதாவது நமக்கு பெரிய பிரச்சனை தேவையில்லை, அதுவும் வரும். நீங்கள் எந்த அளவுக்கு பக்காவாக முயற்சி பண்ணுவீங்களோ அந்தளவுக்கு வரும். பட் ஜென்ரலாகவே உங்கள் லௌகீக குடும்பத்தில், அலௌகீக குடும்பத்தில் ஒருத்தரோட ஒருத்தர் பேசும்பொழுது பேசக்கூடிய வார்த்தைகள், பேசுகிற விதம், அந்த வார்த்தைகள் எதை பற்றி இருக்குது, ஆன்மீகத்தை பற்றி இருக்கா, அடுத்தவங்களை பற்றி இருக்குதா, இதெல்லாம் சொல்லும் நீங்கள் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறீங்கன்ட்டு. ஏன்னா உங்களுடைய எண்ணம் வார்த்தையாக வெளிப்பட்டுடும், செயல்கள்லையும் அது தெரியும் இல்லையா? ஸோ அதை வைத்து தான் ஆன்மீகம் வெளிப்படும். அது வெளிப்படும் ரூபத்தில் வச்சிருங்கன்ற சக்தியாக இருக்கட்டும், ஆன்மீகத்தன்மையாக இருக்கட்டும், எல்லாமே பாபாவை நினைக்கிறது தான் குப்தம். ஆனால் அதனால் வரக்கூடிய அந்த வெளிப்பாடு வெளிப்பட்ட ரூபத்தில் தெரியணும். உண்மையிலே தூய்மை தான் பிராமண வாழ்க்கையின் மிகப்பெரிய அலங்காரம் இல்லையா? ஸோ அங்கே கதைகளில் அலங்காரம், புராண கதைகளில் தேவதைகளுக்கு கொடுத்துருக்கிறது உண்மையில் இந்த தூய்மையின் அலங்காரம் தான். சொர்க்கத்தில் தேவதைகள் நிஜமாகவே அலங்காரம் பண்ணியிருப்பாங்க, ஸ்தூல அலங்காரம், அது வேறு விஷயம். ஆனால் கதையெல்லாம் சங்கமயுகத்தை பற்றிய கதை தானே. தூய்மை தான் பிராமண வாழ்க்கையின் நியமமே. அதனால் ஒவ்வொரு குழந்தையுடைய தூய்மையின் ஆதாரத்தில் தான் அந்த குழந்தையுடைய ஆன்மீகத்தன்மையை பாபா பார்க்குறார். ஸோ அப்படி தூய்மையான ஆத்மாக்கள் இந்த கலியுகத்தில் வாழ்ந்தாலும் அவங்கள பார்க்குறதுக்கு இந்த உலகத்திலேருந்து விடுபட்ட ஒரு சூக்ஷ்ம ஃபரிஸ்தாவாகவே அனுபவமாகும் அப்படின்னு சொன்னார். ஸோ இது உண்மை. இது எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்கிற ஞானம் தப்பாக இருக்கலாம் ஸ்ரீ ரவிசங்கர். ஆனால் அவர் பேசும்போது அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். மற்றவர்கள் பேசுகிறதுக்கும் அவர் பேசுகிறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கும். அது பாபா நம்மளை எப்படி பேசணும்னு சொல்கிறாரோ அந்த மாதிரி அவர் பேசுவார். இயல்பாகவே அவருக்கு அந்த சாஃப்ட் குணம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, ஸோ குறைஞ்சபட்சம் அந்த அளவுக்காச்சும் நம்ம பேசணும்ல. ஆக்சுவலாக அதை விட பயங்கரமாக இருக்கணும் நாம். அதனால் உங்களை நீங்களே செக் பண்ணுங்க. என்னுடைய எண்ணங்களில் ஆன்மீகத்தன்மை, அந்த ஆன்மீக அன்பு இருக்கா, அந்த ஆத்மா நல்லா இருக்கணுன்ற அந்த எண்ணம் இருக்குதா,
வார்த்தையில் ஆன்மீகத்தன்மை இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஆன்மீக எண்ணங்கள் தான் உங்களை சக்தியினால் நிரப்பும், மற்றவர்களுக்கும் சக்தியை கொடுக்கும். நீங்கள் மற்றவர்களை பற்றி தப்பாக ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வந்து உட்காருங்களாம், யோகா வராது. அந்த எண்ணத்துடைய டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே ஆத்மா சோர்ந்து போயிடும். உங்களால் ஒரு புத்தியை பயன்படுத்தி செய்யக்கூடிய காரியத்தை செய்ய முடியாது. ஸ்தூலமான காரியத்தை கூட ஒருமுகப்படுத்தி செய்ய முடியாது. அப்போ சக்தியை உறிஞ்சிடுது வீண் எண்ணங்கள். ஆன்மீக எண்ணங்கள் தான் சக்தியை நிரப்புது. ஆன்மீக எண்ணங்கள்லே நிரம்பி இருக்கிறவங்களால தான் மற்றவர்களுக்கும் சக்தியை கொடுக்க முடியும். இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இப்போ சத்குரு, பரம்பொருள் மகாவிஷ்ணு இவங்களுக்கு தெரியல இது மாயை வரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கலை. நாம் எதிர்பார்க்கணும். நம்மளும் பாபா குழந்தைங்க ஆரம்பத்தில் எதிர்பார்க்க மாட்டோம். அதனால தான் நிறைய விஷயங்களை மாட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே அந்த உயர்ந்த நிலையிலே இருக்கணும். எதிர்ப்பு தானாக முடிஞ்சிடுன்றார். அது அந்த நிலையை விட்டு இறங்கி வரவே கூடாது. ரொம்ப முக்கியம். அந்த கருணை நிரம்பிய பார்வை மாறவே கூடாது. ஸோ இதை நீங்கள் இன்னொரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, மனசா சேவை செய்கிறதுக்கான கருவியே இந்த ஆன்மீக எண்ணங்கள் தான். எல்லோரும் நல்லா இருக்கணும், தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது எண்ணம் தானே. ஸோ இந்த எண்ணத்தின் மூலமாக தான் உலகத்தில் வெவ்வேறு மூலையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரி ஆத்மாக்களுக்கு நம்ம அந்த தூய்மையின் அதிர்வலைகளை பரவ செய்கிறோம். அதேமாதிரி ஆன்மீக வார்த்தைகள் அது உங்களையும் மற்றவர்களையும் சந்தோஷத்தை அனுபவம் செய்ய வைக்கும் இல்லையா? நீங்கள் பேசுகிற வார்த்தை அப்படியே தட்டி கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். எப்படி பரம்பொருள் மகாவிஷ்ணுவை அந்த வாத்தியார் திட்டுறாரோ எல்லார் முன்னாடியும், அதே மாதிரி சம்பவம் ராமருக்கு நடக்கும். ராமாயணத்தில் பரசுராம் எவன்டா சிவதனுசை உடைச்சான் அப்படின்ட்டு வர்றார். ஸோ அப்போ அவருடைய காலில் விழுந்து, அடியேன் அப்படி பண்ணேன், வேணும்னு பண்ணலை, நான் பேரளவில் தான் ராமன், ஆனால் நீங்கள் உண்மையிலே ராமாக இருக்கிறீங்க, பரசுராமாக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு மலை, நான் அந்த மலையில் ஒரு சிறு துரும்பு கூட கிடையாது அப்படின்ட்டு அந்த பணிவுனால் உயர்றார். இது அந்த மாதிரி பாபா குழந்தைங்க பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ஒரு வருடம் முன்னாடி இருக்கும், ஒரு ஊரில் பெரம்பலூர்னு நினைக்கிறேன், கோயிலில், சிவன் கோயிலில் பாபா குழந்தைங்க நோட்டீஸ் கொடுக்கும்பொழுது ஆர்எஸ்எஸ்காரங்க வெள்ளை ட்ரெஸ்ஸை பார்த்து கிறிஸ்டின் நினச்சிட்டு சண்டை போடுறாங்க. அதை வீடியோவும் எடுத்து போடுறாங்க. ஆனால் இவங்க அமைதியாகவே இருக்கிறாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய வெற்றி தான். எதிர்த்து சண்டை போடலைன்றது ஒரு வெற்றி. ஆனால் அவர்களையும் அமைதிப்படுத்தி புரியவும் வச்சிட்டா, ஆனால் அது கேட்பாங்களா? ஏன்னா போனது ஒரு 3-4 பேராக போயிருக்கிறாங்க, பண்ணியிருக்க முடியும். பட் இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறோம் இல்லையா? மேபி அடுத்த தடவை இதே பிரச்சனை வரும்போது அந்த சிஸ்டரோ அல்லது எந்த சிஸ்டரோ இதை நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் ஒரு சிலர் கேட்பதற்கே தயாராக இல்லாத போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. அது ஒரு பதற்றம். அதுதான் அது எல்லாருக்கும் நடக்குது. அதை தான் புரிஞ்சுக்கணும். சத்குரு பரம்பொருள் மகாவிஷ்ணுக்கு மட்டும் இல்லை, பாபா குழந்தைங்களுக்கும் நடக்கும், நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ உங்களுடைய வார்த்தை அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, தன்னை அவமானப்படுத்தியவரை அந்த வாத்தியாரை மகாவிஷ்ணு அதே மேடையிலிருந்து அவரும் திருப்பி அவமானப்படுத்துகிறார். பிரச்சனை அவருக்குள்ளே இருக்குது, ஈகோ இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ டீசெண்டான வார்த்தையை பயன்படுத்தினாலும் அவர் அவமானப்படுத்துகிறார்.
ஸோ அந்த சூழ்நிலை நாம் இருந்தால் எப்படி இருப்போம்? நம்மளால் பக்குவமாக நடந்துக்க முடியுமா? அல்லது அவரை மாதிரி தான் நடந்துப்போமா? அல்லது அவரை விட மோசமாக நடந்திருப்போமா? அப்படியே நீங்கள் மனதுக்குள்ளே அந்த சுச்சுவேஷனை எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். ஏன்னா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அந்த சூழ்நிலை நம்மை தேடி வந்தே வரும். ஆல்ரெடி வந்துக்கிட்டு தான் இருக்கும் இல்லையா? அந்தளவுக்கு பெரிய மேடையில் இல்லாட்டினாலும் வீட்டில் ஞானத்தை சொல்லும்போது உங்கள் மாமியார்கிட்ட இருந்து பிரச்சனை வரும், கணவன்கிட்ட இருந்து பிரச்சனை வரும். ஸோ அதை எப்படி நாம் அமைதியாக கையாளுறோம்? ஏன்னா ஒன்றும் நமக்கு சோதனை, டெஸ்ட் பேப்பர், மார்க்கு போடப்படுது அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கணும். ஸோ இந்த ஆன்மீக வார்த்தைகள் மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். உங்களுக்கும் சுகத்தை கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் மற்றவர்களை தப்பாக பேசுகிறீங்கனாலே முதல்ல நீங்கள் அமைதியை இழந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். அடுத்தது தான் அவங்கள அமைதி இழக்க வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் ஆன்மீக வார்த்தை பேசுபவர்கள் சந்தோஷத்தையும் அனுபவம் செய்ய வைப்பாங்க, அமைதியையும் அனுபவம் செய்ய வைப்பாங்க. ஸோ ஒரே ஒரு ஆன்மீக வார்த்தை கூட பல ஆத்மாக்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஆதாரமாக மாறிடும் இல்லையா? அந்த ஆன்மீக வார்த்தை அன்பும் அமைதியும் நிரம்பியதாக இருக்கும். அந்த வார்த்தையிலும் தவறான அர்த்தம் இருக்காது. அந்த வார்த்தை சொல்லும் தொனியிலும் ஆக்ரோஷமான குணம் இருக்காது. சாத்வீகமான தெய்வீகமான குணம் நிரம்பி இருக்கும், சக்தி நிரம்பி இருக்கும். யார் ஆன்மீக வார்த்தைகளை பேசுகிறாங்களோ அவங்க ஆசீர்வாதங்களை வழங்கும் வள்ளலாக மாறுறாங்க, வரதானங்களை வழங்கும் வள்ளலாக மாறுறாங்க. ஆன்மீக காரியங்கள் ஈஸியாக கர்மயோகி நிலையை அனுபவம் செய்ய வைக்கிது. நீங்கள் மற்றவர்கள் கர்மயோகி ஆகிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக, சாம்பிளாகவும் மாறுறீங்க. ஆன்மீக காரியம்ன்றது, ஆன்மீக வார்த்தைன்றது, இது எல்லாமே பாபா நினைவிலேயே மூழ்கி செய்யப்படுகிற விஷயங்கள், வேறு ஒன்றும் கிடையாது. நான் ஆத்மா, அப்பாவுடைய கருவி நான், அல்லது அவரோட இணைஞ்சி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் உங்களை பார்த்து மற்றவர்களுக்கும் நம்மளும் இந்த மாதிரி அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். இதில் என்ன ஒரு கொடுமை தெரியுமா? ஏதோ, ஆனால் மாயாவுக்கு தெரியும் உங்களை எப்படி சோதிக்கிறதுன்ட்டு. ஏதோ ஒரு டைம் உங்களை தோக்கடிக்கும் போது என்ன பேசுவாங்கன்னா, இவ்வளோ நேரம் அமைதியாக நடித்தாங்கன்றவாங்க. இப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள். அஞ்ஞானத்திலே சொல்லுவாங்க, கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு ஒரு வினாடி தான், ஆனால் நல்ல பேர் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. வாழ்க்கை ஃபுல்லாக நல்ல காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல தப்பு பண்ணாலும் முடிஞ்சு போச்சு, ஒரே நாளில் அந்த நல்ல பேர் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கர்மயோகியாக யார் இருக்கிறாங்களோ அவங்க தொடர்பில் வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்க்கையிலேயே சகஜமாக யோகத்தையும் கர்மயோக வாழ்க்கையும் அனுபவம் பண்ணுவாங்களாம். சூப்பர் இல்லை? அவங்க தொடர்பில் வரும்போது இவங்களே உடல்லிருந்து விடுபட்ட நிலையை அனுபவம் பண்ணுவாங்க காரியம் செய்யும் பொழுது. ஆனாலும் அந்த ஆன்மீகத்தன்மையின் விதை என்ன? தூய்மை. அது உங்கள் கனவுல கூட உடையக்கூடாது. அப்போ தான் உங்களுடைய பார்வையில், வார்த்தையில், செயலில் அந்த ஆன்மீகத்தன்மை தெரியும். ரொம்ப சூப்பர் இல்லையா? தூய்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். தூய்மைன்றது எண்ணத்தில் கூட காமமோ கோபமோ பற்று பேராசை அகங்காரமோ இல்லாமல் இருக்கிறது, எண்ணத்தில் கூட. அப்புறம் செயலை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. அப்போ தான் அந்த ஆன்மீகத்தன்மை வெளிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. தூய்மை வெறும் பிரம்மச்சரிய விரதம் மட்டும் கிடையாது. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் பிரம்மாச்சாரியாக இருக்கட்டும். பிரம்மச்சரியம்னா காமம் இல்லாமல் இருக்கிறது. பிரம்மாச்சாரி அப்படின்னா பிரம்மாவை ஃபாலோ பண்ணுறது ஒவ்வொரு அடியிலும்.
இல்லை ஒவ்வொரு வார்த்தையும் பிரம்மா எப்படி இதை ஹேண்டில் பண்ணியிருப்பார் அந்த மாதிரி இருக்கணும். ஒருத்தர் கூட பிரம்மாவை தப்பாக சொல்ல முடியாத மாதிரி வாழ்ந்தார் இல்லை, அப்படி இருக்கணும். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு காரியமும் பிரம்மாச்சாரியாக இருக்கட்டும். உலகியல் வாழ்க்கையில் அப்பாவை மாதிரியே குழந்தையுடைய தோற்றம் இருக்கும் பொழுது இவரை பார்த்தா எனக்கு அப்பா தெரியுதுன்னு சொல்லுவாங்களே, இவருடைய அப்பாவை பார்க்குற மாதிரியே இருக்குதுன்னுவாங்க. அதே மாதிரி இந்த ஆன்மீகத்தின் ஆதாரத்தில் பிரம்மாச்சாரி பிராமண குழந்தைகளாகிய உங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய காரியம், வார்த்தை, பார்வை இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பிரம்மா பாபாவே அவங்களுக்கு அனுபவமாகணும். பிரம்மா பாபாவுக்கு ஈக்குவலாக உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் இருக்குதுன்றத அவங்க அனுபவம் பண்ணணும். அப்படிங்கிறது உங்களுடைய லட்சியமாக இருக்கணும். நீங்கள் 100% அப்படியே பிரம்மா பாபாவுக்கு சமமாக இப்போ இல்லாமல் இருக்கலாம். இது 2001 முரளி. இப்போ 100% வந்திருக்கணும். 2024 ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ அப்போதைக்கு சொல்கிறார் 100% இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இப்போதைய நேரத்தின்படி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் அடைஞ்சிருக்கிறீங்க? 75%, 80%, 90%? எது வரைக்கும் அடைஞ்சிருக்கிறீங்க? முன்னாடி உட்காந்துட்ருக்கிறவங்க சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி உட்கார்றதுக்கான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் பிரம்மாச்சாரியாக ஆகிறதுலையும் நம்பர் 1 வரணும் தானே? வருவீங்களா? இதுலேயும் முன்னாடி இருக்கிறீங்களா இல்லையா? ஸோ அதனால் பாப்தாதா ஒவ்வொருத்தருடைய ஆன்மீகத்தன்மையையும் அவர்களுடைய தூய்மையின் ஆதாரத்தில் பார்க்க விரும்புகிறார். ஏன்னா பாப்தாதா கிட்ட எல்லாருடைய சார்ட்டும் இருக்குது. பாபா எதையும் சொல்கிறது கிடையாது. ஆனாலும் எல்லோரும் என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு பாபா கிட்ட சார்ட் இருக்குது. அவருக்கு தெரியும், எல்லாருடைய சார்ட்டும் இருக்குது. ஸோ தூய்மையில் கூட சில குழந்தைகளுடைய சதவீதம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நேரத்திற்கேற்ப உலக ஆத்மாக்கள் உங்களை ஆன்மீகத்தின் முன்மாதிரியாக பார்க்க விரும்புகிறாங்க. ஆனால் இன்னமும் உங்களுடைய தூய்மை கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ உங்களை ஒரு சாம்பிளாக உலகத்தின் முன்னாடி காட்டணும் அப்படின்னா அதற்கான ஈஸியான வழி ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும். அந்த ஒரு வார்த்தை கரெக்டாக சொல்லணுன்னா அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப அடிக்கோடிடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப மனதுக்குள்ளே ஆசை போட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த ஒரு பாயிண்ட். அது என்ன அப்படின்னா, ஏக் விரத்தா, நான் ஒருவருடையவன், எனக்கு உலகமே அவர் மட்டுமே. எப்படி ஒரு மனைவிக்கு கணவனே உலகமோ அந்த மாதிரி நமக்கு உலகமே பாபா தான். எங்கே ஒருவர் மட்டும் இருக்கிறாரோ அப்போ தானாகவே மனம் சஞ்சலம் ஆகாதே. எனக்கு உலகமே அவர் தான். அப்போ அவருடைய வார்த்தைகள், அவருடைய நினைவு, இது எல்லாமே மனதை ஒரே சீராக அமைதியும் ஆனந்தமும் நிரம்பியதாக தானாகவே வச்சிருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய ஆன்மீகத்தன்மைக்கு ஆதாரம் என்ன? ஏக் விரத்தா, ஒருவரின் நினைவில் மூழ்கி இருப்பது. அவர் மட்டுமே உலகம், சகல உறவும் அவரோடு மட்டுமே இருக்கிறது. ஸோ அப்போ தானாகவே நீங்கள் ஆடாத அசையாதவர்களாக மாறிடுவீங்க, ஒருவருடைய நினைவு மட்டும் இருந்தால். ஸோ அந்த ஒருவரோடு மட்டும் நீங்கள் விரதம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ இங்கே ஒருவரின் நினைவில் இருக்கக்கூடிய விரதத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது, பதிவிரத்தா இருக்கும் பொழுது,
தானாகவே அந்த ஒருவருடைய கட்டளையை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆகிடும். ஏன்னா ஒருவர் தான் இல்லை. இப்போ ஒரு மனைவி இருக்கிறாங்க, 4 மனைவி இருக்கிறாங்கன்னா யார் நிம்மதியாக இருக்க முடியும்? ஒரு மனைவி இருக்கிறவன் தான் நிம்மதியாக இருக்க முடியும். இல்லாட்டினா பித்து புடுங்கல். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையே ஒரு பாபா தான் அப்படின்னும் பொழுது அவர் சொல்கிறத கேட்குறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி தானே. அவர் சொல்கிறதையும் கேட்கணும், மற்றவங்க சொல்கிறதையும் கேட்கணும் போது தான் உங்களுக்கு பிரச்சனை. பாபா சொல்கிறாரா, அவ்வளோதான், செய்ய வேண்டியது தான். ஸோ அப்போ அவருக்கு மட்டும் அர்ப்பணமாகி அவருடைய கட்டளைகளை மட்டும் ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக ரொம்ப ஈஸியாக சத்கதி ஏற்பட்டுடும். அதாவது சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியை அடைவீங்க. உங்களுடைய மனநிலையும் தானாகவே ஒரே சீரானதாக நிரந்தரமாக ஆகிடும். அதனால் நீங்கள் உங்களை நீங்களே செக் பண்ணுங்க. நான் அந்த ஒருவரிடம் மட்டும் அர்ப்பணமாகி இருக்கிறேனா? ஸோ அப்போ ஒருவரின் விரதத்தில் இருக்கிறேனா? அந்த நினைவுன்ற விரதம் நாள் முழுவதும் என்னுடைய மனம் புத்தி அந்த ஒருவரை நினைவில் மட்டும் இருக்குதா? இப்போ அக்கௌண்ட்ஸ் பார்க்கும் பொழுது முதல்ல 1 அப்படிங்கிறத தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த 1 போட்டுட்டு கணக்கு பார்க்கும் பொழுது 1 போட்டுட்டு அதுக்கப்புறம் 0 போட என்ன ஆகும்? அதோடைய வேல்யூ பயங்கரமாக அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு 0 போட்டால் 10, இன்னொரு 0 போட்டால் 100, இன்னொரு 0 போட்டால் 1000. அதனால் பாபா சொல்கிறாரு, நீங்கள் வேறு எதையும் நினைக்க முடியலன்னா கூட குறைஞ்சபட்சம் 1ன்ற வார்த்தையாவது ஞாபகம் வச்சுக்க முடியும் தானே. ஸோ கடவுள் ஒருவர் தான்ட்டு முஸ்லீம்கள் சொல்கிறதுக்கு காரணம் இது தான். அந்த ஒருவரின் நினைவில் இருந்தால்தான் ஆத்மா சக்திசாலியாக இருக்கும்ன்றது தான். ஸோ ஆத்மாக்களும் உங்களை கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, பக்தர்கள். நேரமும் உங்களை கூப்பிட்டுட்டு இருக்குது. யாரை? அந்த ஒருவருக்கு மட்டும் தன்னை அர்ப்பணித்தவர்கள், அந்த ஒருவரின் நினைவில் மூழ்கிய ஆத்மாக்களைத்தான் எல்லோருமே கூப்பிட்றாங்க. ஏ தேவதை ஆத்மாக்களே, நேரத்தின் அழைப்பும் பக்தர்களின் அழைப்பும் உங்களுக்கு கேட்கலையான்னு பாபா கேட்குறார். பஞ்ச தத்துவம் கூட அந்த பஞ்ச தத்துவத்தின் எஜமானர்களாகிய உங்களை பார்த்து கூப்பிடுது. ஏ ஆத்மாக்களே, பஞ்ச தத்துவங்களின் எஜமானர்களே, மாற்றத்தை எடுத்துட்டு வாங்க. இல்லையா? உங்களுடைய மாற்றத்தின் மூலமாக தான் பஞ்ச தத்துவமே மாறும். அதனால தான் பஞ்ச தத்துவத்திற்கும் எஜமானர்கள் நீங்கள். ஸோ அப்பப்போ கொஞ்சம் ஆட்டங்காணுது இல்லையா? ஒரு பாபாவுடைய நினைவில் இருப்பதற்கு பதிலாக வெளியுலக விஷயத்துக்கு புத்தி போயிடுது. ஸோ அப்போ என்ன ஆகும்? பாவம் அந்த உதவியற்ற நாதியற்ற ஆத்மாக்களுக்கும் துக்கம் மற்றும் பயத்தின் நடுக்கம் அடிக்கடி அனுபவமாகுது. நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லாத காரணத்தினால. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே உலகத்துக்கு சக்தி கொடுக்க முடியும், அந்த பயம் இல்லாமல் இருக்க முடியும். இல்லாட்டினா தேவையற்ற பயமெல்லாம் அவங்களுக்கு வரும். ஸோ மற்றவர்களுக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களாகிய நீங்கள் முக்தி தாதா, முக்தி வள்ளல். நீங்கள் எப்போ மற்ற ஆத்மாக்களுக்கு முக்தி கொடுப்பீங்க? உங்களுக்கு உங்கள் மனசில் மற்ற ஆத்மாக்கள் மீது கருணை வரலையா? உங்களுடைய அலட்சியத்தினால அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? இல்லை, ஒரு பாபாவுடைய நினைவிலிருந்து அத்தனை பேருக்கும் உங்களால் முக்தி கொடுக்க முடியும். அதனால்தான் அம்மன் கோயிலில் அம்மன் கண்ணை திறந்தபடி உட்காந்துட்டு இருக்கிறது எல்லாமே அந்த கண்களின் மூலமாக முக்தி கொடுக்கறாங்க, ஒருவரின் நினைவில் மூழ்கி இருப்பதன் மூலமாக.
ராஜயோகத்தில் அங்கே உட்காந்துட்ருக்குறாங்க. ஸோ அப்படி கடைசியில் இருந்ததோட நினைவாக தான் கோயில் கட்டியிருக்கிறாங்க. அது உங்களுடைய கோயில் தானே, கருணை வரலையா? அல்லது நியூஸில் இங்கே நிலநடுக்கம், அங்கே மழை, இதெல்லாம் கேட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறீங்களா? அவங்கள காப்பாற்றணுன்னு எண்ணம் வரலையா? ஒரு இடத்துல பார்த்தா பஞ்சம் தாங்காமல் யானை அடித்து சாப்பிட்றாங்களாம். இன்னொரு இடத்துல ஆந்திராவில் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் ஒரு வருஷத்துக்கான மழை கொட்டி தீர்த்துடுச்சான். இல்லையா? எல்லா இடமும் துடிக்கிறாங்கல்ல. அதாவது பிரச்சனை வந்தால் தான் மனசா சேவை பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 24 மணி நேரம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது தான். ஏன்னா அந்தளவுக்கு 24 மணி நேரமும் ஒரு இடத்துல இல்லை, பல இடங்களில் அட் அ டைம் உலகம் முழுவதும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. உலக அளவுக்கு போத்தல, தமிழ்நாடு எடுத்துக்கிட்டாலே இருக்குது, இந்தியாவை எடுத்துக்கிட்டாலே நிறையா இருக்குது. ஆனால் நீங்கள் உலகத்துக்கு தாய், ஜெகன் மாதா. இப்போ உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நீங்கள் பொறுப்பு. சக்தி கொடுக்குறீங்களா? அதுக்கு நீங்கள் ஒரு பாபாவுடைய நினைவில் மூழ்கி சக்தி நிரம்பியவராக இருக்கிறீங்களா? அல்லது நியூஸை கேட்டால் ஓகே முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிடுறீங்களா அஞ்ஞானிகள் மாதிரி? அதனால தான் இப்போ ஒவ்வொரு குழந்தையின் கருணை ரூபத்தை பார்க்க விரும்புகிறார் பாப்தாதா. ஸோ அந்த கருணை இருந்தால் எல்லைக்குட்பட்ட விஷயங்களில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பீங்களா? எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் நேரத்தை வீணடிச்சிட்டு அல்லது மயங்கி கிடப்பீங்களா? கருணை நிரம்பியவராகுங்கள். இல்லையா? இது வந்து ஏதோ ஒரு படம், எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல, ரொம்ப ஃபேமஸான இங்கிலீஷ் படம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் இருக்கும். இன்னொருத்த மேலே அஃபேர் வந்துடும், ஒரு சின்ன பையன் மேலே. ஸோ அப்போ ஹஸ்பண்டு வேலைக்கு போனோடனே சாயங்காலம் காதலனை பார்க்க போயிடுவா. அங்கே காமத்தில் ஈடுபட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே ஒரு டைம் ஆக 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 அவளுக்கு டைம் போகிறதே தெரியாது. பார்த்தா சாயங்காலம் வெளில வரும்போது டைமை பார்ப்பா, ஐயோ டைம் ஆகிடுச்சுன்ட்டு தன்னைத்தானே அடிச்சுக்குவா. ஏன்னா குழந்தைங்க தனியாக இருப்பாங்க, ஸ்கூலை விட்டு அழைச்சிட்டு வரணும். ஸோ ரொம்ப நேரம் ஆகிடும். அப்புறம் போய் அவங்கள அழைச்சிட்டு போய் பார்த்தா அவங்க மட்டும் தனியாக நிற்பாங்க, வந்து அழுதுகிட்டே வருவா. அந்த மாதிரி உங்களுடைய குழந்தைங்க எல்லாம் அனாதையாக நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? விகார விஷயங்கள்லையும் வீண் விஷயங்களையும் எதிர்மறை விஷயங்கள்லையும் மனதில் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள யார் காப்பாற்றுறது? அப்போ உங்களுக்கு கருணை இல்லைன்றார். எல்லைக்குட்பட்ட விஷயத்தை பார்க்குறீங்க, கேட்குறீங்க, நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கருணை இல்லைன்னு அர்த்தம். 24 மணி நேரமும் உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் மனதினால் அந்த தூய அதிர்வலைகளை பரவ செஞ்சுக்கிட்டே இருந்தால்தான் நீங்கள் கருணை நிரம்பியவர். அப்படி இருக்கிறவங்க தான் எந்த நேரமும் ரெடியாக இருக்க முடியும். உதாரணத்துக்கு ராமாயணத்தில் சின்ன வயசில் ராமர் குருகுலத்தில் இருக்கும்பொழுது குருவை வந்து ஒரு முதலை பிடிச்சிடும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ராமர் ஓடுவார், மற்றவங்களாம் ஐயோ ஆயுதமே இல்லை எப்படி காப்பாற்ற முடியும்ன்ட்டு ஆயுதத்தை தேடி போவாங்க, அவருடைய சகோதரர்கள் கூட. ஆனால் ராமர் மட்டும் எதுவை பற்றியும் கவலைப்படாமல் போவார். ஸோ இதோடைய அர்த்தம் என்னென்னா, எப்போவுமே ஆயுதம் தாங்கி இருக்கிறோம். ஞான ஆயுதம், யோக ஆயுதம், சக்திகளின் ஆயுதம் எப்போவுமே நிரம்பியவராக இருக்கிறது. அதுதான் எவர் ரெடி. அதனால் மனதினால் சேவை செய்வதில் எப்பொழுதும் உங்கள் மனதை பிஸியாக வச்சிருங்க. அதன் மூலமாக தான் இந்த கலியுகத்தையே மறப்பீங்க. ஏன்னா எல்லைக்குட்பட்ட விஷயமே ஞாபகம் இருக்காது. இப்போ காப்பாற்றணும்னு நினைக்கிறது ஆத்மாவை, உடலை கிடையாது. அந்த ஆத்மாவிற்கு சக்தியை கொடுப்பீங்க, முக்தியை கொடுப்பீங்க. ஸோ பவர்ஃபுல்லான சக்தியை கொடுங்கன்றார், அமைதியை கொடுங்கன்றார், அவங்களுக்கு ஆதாரத்தை கொடுங்க. இல்லையா? ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் மடியில் போய் படுக்கும். இந்த மாதிரி நேரத்தில் வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுவாங்க. ஆனாலும் அங்கே உண்மையான அன்பு இருக்குமா? டவுட்டு. ஸோ கட்டி பிடிக்கிறதுக்கு அங்கே ஒருத்தர் இருந்தால் கூட அந்த உண்மையான அன்பை நீங்கள் தான் கொடுக்கணும். ஸோ நீங்கள் கருணை நிரம்பியவராகி மற்றவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதில், ஆதாரமாவதில் சதா பிஸியாகவே இருந்தீங்கன்னா
தானாகவே எல்லைக்குட்பட்ட ஈர்ப்புகளிலிருந்தும் எல்லைக்குட்பட்ட விஷயங்களிலிருந்தும் தூரமாயிடுவீங்கன்றார், விலகிடுவீங்கன்றார். எவ்வளோ சூப்பர் இல்லையா? ஸோ பாபா குழந்தைங்களுக்கு இன்னொருத்தருடைய உடம்பு, அதாவது தன் உடம்பு மேலே இன்னொருத்தர் விரல் நுனிப்பாடுறது கூட பிடிக்கக்கூடாதுன்னுவார். அது அருவருப்பாக இருக்கணுன்றார். ஏன்னா அது பிணம் இல்லையா? ஸோ அப்போ அது இல்லாமல் அது வைப்ரேஷனையும் பாதிக்கும். உங்களுடைய உடல் உணர்வே தூண்டப்படக்கூடாது, ஃபுல் ஆத்ம உணர்வில் இருக்கணும். அப்போ தான் உங்களால் சக்தி கொடுக்க முடியும். அதனால் சக்தி கொடுப்பதில் பிஸியாக இருங்க, கருணை நிரம்பியவராகி. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இப்போ தானாகவே எல்லைக்குட்பட்ட கவர்ச்சியிலிருந்து விலகுவீங்கன்றார். ஸோ மற்றவர்களையும் காப்பாற்றுறீங்க, கூடவே உங்கள் ஆத்மாவும் பலசாலியாக ஆகுது. பிறகு நீங்கள் கடின உழைப்பு பண்ணுறதுலேருந்து விடுபட்டுடுவீங்க இல்லையா? எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் மாட்டிக்கிட்டால் தானே அதிலிருந்து புத்தியை விடுவிக்கிறதுக்கு கஷ்டப்படுறீங்க இல்லையா? ஒருத்தர் மேலே லவ் வருது, காமம் வருது, போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து வெளில வர்றது அவ்வளோ கஷ்டம். ஆனால் நீங்கள் சக்தி கொடுப்பதில் கவனம் கொடுக்கும்போது தானாகவே புத்தி எல்லாத்துலேருந்தும் விலகி விடும். அந்த ஈர்ப்பு கூட இருக்காதுன்றார். அப்போ எதுலேயுமே மாட்டலன்னா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கஷ்டம் இருக்க போகுது? மற்றபடி வார்த்தையின் மூலமாக சேவை செய்கிறதுக்கு உங்களுக்கு அதிக நேரம் கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா? 1936 கேம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு பாருங்கள். 88 வருஷம். 88 வருஷம் வாய் வழியாக சேவை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. குறைஞ்சபட்சம் மீதி இருக்கிற காலமாவது மனதினால் சேவை செய்கிறதுல பிஸியாக இருங்க. ஸோ அந்த காலத்தை ஓகே நீங்கள் வாய் வழியாக சேவை செய்கிறதுல பயன்படுத்திக்கிட்டீங்க. ஸோ அது பண்ணணும். ஆனால் அது பண்ணும் பொழுதே மனதினால் சக்தி கொடுப்பதும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஆத்மாக்களை உங்கள் தொடர்பில் அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க ஞானத்தை கொடுத்து. ஸோ அதனால் நாடகத்தின்படி இது வரைக்கும் நீங்கள் செய்தது எல்லாமே நன்றாகவே செஞ்சுருக்கிறீங்க. ஆனாலும் இப்போ வார்த்தையோடு சேவை செய்கிறதன் கூடவே மனதினால் சேவை செய்கிறதுக்கான அதிக தேவை இருக்குது. ஸோ பழைய ஆத்மாவாக இருக்கட்டும், புது ஆத்மாவாக இருக்கட்டும், மகாரதிகளாக இருக்கட்டும், காலாட்படையாக இருக்கட்டும், குதிரைப்படையாக இருக்கட்டும், எல்லாருமே இப்போ மனசா சேவை பண்ணியே ஆகணும், பண்ண முடியும்ன்றார். இதுக்கு உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை. நான் பாட்டு கேட்டால் தான் சக்தி கொடுக்க முடியும். வெள்ளத்தில் சிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அங்கே யார் உங்களுக்கு பாட்டு போடுவா? எல்லாம் துடிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே உங்களுக்கு கரண்ட் இல்லை அல்லது மொபைல் இல்லை, சக்தி கொடுக்க மாட்டிங்களா? அப்போ அதுதான் ஆதாரங்களை பிடிக்காதீங்கன்றார். ஸோ பழையவர்கள் இதை செய்யலாம். ஆனால் நான் இப்போ தானே பாபா குழந்தை ஆகியிருக்கிறேன், எனக்கு உடம்பு சரியில்லையே, எனக்கு அதற்கான ஒரு வசதி வாய்ப்பு இல்லையே அப்படிலாம் சொல்ல முடியாது. சின்ன குழந்தை கூட செய்ய முடியுன்றார் மனசா சேவை. குழந்தைகளை நீங்கள் பண்ணுவீங்க தானே? ஆமான்றாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய மனதின் மூலமாக சேவை செய்ய முடியும். அதுக்கு ஒரு பாபா மட்டுமே உலகமாக இருக்கணும், அதுதான் முக்கியம். அதனால் வாய்மொழியாக செய்கிற சேவைக்கும் மனதினால் செய்கிற சேவைக்கும் சமநிலை வகியுங்கள், பேலன்ஸ் இருக்கணும். ரெண்டுமே பண்ணணும். இது ஒரு நேரம் அது ஒரு நேரம் பண்ணுறதுக்கு இப்போ டைம் கிடையாது. ரெண்டும் அட் எ டைமில் நடக்கணும். ஸோ யாரெல்லாம் மனதினால் சேவை செய்கிறீங்களோ அவங்களுக்கு அதிக லாபம் இருக்குது. அதே மாதிரி நிறைய நன்மையும் செய்ய முடியும் மற்றவர்களுக்கும். ஏன்னா யாருக்கு நீங்கள் சக்தி கொடுக்குறீங்களோ மனதினால் சேவை செஞ்சு, அப்போ நீங்கள்
அவங்க சக்தி அடையிறாங்க இல்லையா, அவங்க உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்கன்றார். எப்படி சூப்பராக சொல்கிறார் இல்லையா? ஏன்னா நீங்கள் மனதினால் சேவை செஞ்சுக்கிட்டே வாய் வழியாக சேவை செய்யும் பொழுது தான் இந்த ஞானம் உள்ளேயே போகும். அப்போ அவங்கள அறியாமல் அந்த அந்த ஆத்ம உணர்வு தூண்டப்படும். ஸோ அப்போ அந்த அனுபவம் அவங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது இல்லையா, அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். எப்போ எதை நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறாங்களோ அது உங்களுக்கு ஆசீர்வாதம்னு புரிஞ்சுக்கோங்க. சமீபமாக வரதானத்தில் பாபா சொன்னார் இல்லையா, கர்மயோகம் பண்ணுறீங்க பாபா நினைவுலன்னா அந்த கர்மா பார்க்கவே வித்தியாசமாக இருக்கும். அப்போ அதை பார்க்குறவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இது நல்லா இருக்குது, ஒரு பவ்யமாக செய்கிறாரே அப்படின்னு நினைக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும்ன்றார். உங்களுடைய கணக்கில் ஆல்ரெடி நீங்கள் செய்த முயற்சிக்கான சேமிப்பு இருக்குது. அது இல்லாமல் மற்றவர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய கணக்கில் சேமிப்பாகுது. ஸோ அப்போ இரட்டை வருமானம் தானே. அதனால தான் மிகப்பெரிய லாபம் இருக்குதுன்றார் இல்லையா. நீங்கள் ஞானத்தை கொடுக்கறதே வருமானம் ஆகுது, சேவை செஞ்சிட்டிங்க. கூடவே நீங்கள் மனசை சேவை செய்கிறதுனால கிடைக்கிற ஆசீர்வாதம் உங்கள் ஆசீர்வாதத்தின் கணக்கில் சேமிப்பாகுதுன்றார். ஸோ அப்போ உங்களுடைய சேமிப்பு கணக்கு 2 விதத்தில் அதிகரிக்குது. அதனால் நீங்கள் பழைய பாபா குழந்தையாக இருந்தாலும் புது பாபா குழந்தையாக இருந்தாலும், அதில் குறிப்பாக இப்போ நிறைய புது பாபா குழந்தைங்க வந்திருக்கிறாங்க. ஸோ புது குழந்தைகள் முதல் தடவை வந்தவங்க கையை தூக்குங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ புது குழந்தையாக இருந்தாலும் பழைய பாபா குழந்தையாக இருந்தாலும் இந்த இரட்டை வருமானம் பண்ண முடியும். அதை சொல்லிகிட்டு இருக்கும்போதே பாபா இந்த தடவை புது குழந்தைங்க நிறைய பேர் வந்திருக்காங்கன்றாங்க. பாபா சொல்கிறார், சரி கையை தூக்குங்க. ஸோ முதல் தடவையாக யார் வந்திருக்கிறீங்களோ அந்த ஆத்மாக்களை பார்த்து பாப்தாதா கேட்குறாங்க, உங்களால் மனதால் சேவை செய்ய முடியுதா? பாண்டவர்களை பார்த்து, தாய்மார்களை பார்த்து, ஒவ்வொரு குரூப்பை பார்த்தும் தனித்தனியாக பாபா கேட்குறார் இல்லையா. பாண்டவர்களால் முடியுமா, தாய்மார்களால் முடியுமான்னு கேட்பார் இல்லையா, அதை சொல்கிறாங்க. ஸோ உங்களால் மனசால் சேவை செய்ய முடியுதா அப்படின்னு பாபா கேட்குறார். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லாவே கையை உயர்த்துறீங்க. இப்போ நீங்கள் டிவி மூலமாக உங்கள் சென்டரில் இருந்து பாபா பேசுகிறத கேட்டாலும் அல்லது நேருக்கு நேராக மதுவன்லே பாப்தாதா பேசுகிறத கேட்டாலும் எல்லா குழந்தைகளுக்கும் பாபா கொடுக்குற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்ன அப்படின்னா, தினம் தினம் ஒரு நாள் விடாமல் எத்தனை மணி நேரம் நீங்கள் மனதனால் துல்லியமாக சேவை செய்கிறீங்க. துல்லியமாக, அது முக்கியம் இல்லை. பாபா நினைக்கிறேன்னு நினச்சிக்கிட்டே நிறைய எண்ணங்கள் ஓடுறத துல்லியம்னு சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க அந்த சக்தி கொடுக்கறது இதுதான் மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். அதனால் இல்லை நான் பண்ணிட்டேன் பாபான்னு சொல்லாதீங்க. எத்தனை மணி நேரம் பண்ணீங்க, அதுவும் கரெக்டாக இல்லை அந்த பாபா போதையிலே இருந்து. அப்போ தான் அந்த அதிர்வலைகள் ஸ்ட்ராங்காக போகும் உங்கள்கிட்ட இருந்து. ஸோ அப்படி எத்தனை மணி நேரம் நீங்கள் சேவை பண்ணீங்க. ஸோ இந்த சார்ட் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வைக்கணும். ஒரு நாள் பாபா திடீர்னு இந்த சார்ட்டை உங்ககிட்ட கேட்பேன். என்றைக்கு கேட்பேன்னு நான் முன்கூட்டி உங்ககிட்ட டேட் சொல்ல மாட்டேன், திடீர்னு கேட்பேன். ஸோ ஆக்சுவலாக டெஸ்ட் பேப்பர் திடீர்னு வர்றதே இந்த சார்ட்டை செக் பண்ணுறது தான். பக்காவாக இருக்கிறீங்களா இல்லையான்றது அந்த டெஸ்ட் பேப்பர் வரும்போது தெரியும். நீங்கள் ரெகுலராக பாபா நினைவில் இருந்து மனச சேவை பண்ணியிருந்தீங்கன்னா ஆத்ம சக்தி நிரம்பிய நிலையில் இருக்கும். எதுக்கும் நாம் பேனிக் ஆக மாட்டோம். அதில் திடீர்னு கோபம் வருது, குணம் மாறுது அப்படின்னா நீங்கள் மனச சேவை ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு பாபா புரிஞ்சுக்குவார்.
ஸோ இந்த பொறுப்புன்ற கிரீடத்தை நீங்கள் அணிஞ்சிருக்கிறீங்களா அல்லது அந்த கிரீடமே ஆடிட்டு இருக்குதான்றத பாபா பார்ப்பார் இல்லையா. அப்படின்னு அர்த்தம், தொடர்ந்து மற்றவர்களுக்கு சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா டைட்டாக அணிஞ்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்பப்போ நினைக்கிறீங்க, அப்பப்போ உங்கள் புத்தி வெளியில் போகுது, எல்லைக்குட்பட்ட விஷயத்துக்கு போகுதுன்னா அந்த கிரீடம் ஆட்டங்காணுது. நீங்கள் பொறுப்பு கிரீடத்தை அணிய விரும்புகிறீங்க தானே. அதுலேயும் குறிப்பாக ஆசிரியர்கள் ஆல்ரெடி அணிஞ்சிட்டீங்க பொறுப்பு கிரீடத்தை. இப்போ கூடவே இதையும் சேர்த்துக்கோங்க. இது ஓகே தானே. இரட்டை வெளிநாட்டினர்கள் கையை உயர்த்துங்க. இந்த பொறுப்பு கிரீடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருந்தா கையை உயர்த்துங்க. ஆசிரியர்களும் கையை உயர்த்துங்கள். உங்களை பார்த்து எல்லோருக்கும் ஊக்கம் வரும். ஸோ அதனால் சார்ட்டு வைப்பீங்களா? பாபா ஒரு நாள் திடீர்னு கேட்பார். ஒவ்வொருத்தரும் எழுதி உங்களுடைய சார்ட்டை பாபாவுக்கு அனுப்பணும். பிறகு பாபா பார்ப்பார். ஏன்னா இப்போ இந்த மனசா சேவையின் தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் துக்கத்தையும் வலியையும் பார்க்க முடியுதா? உங்களால் பொறுத்துக்க முடியுதா? குறைஞ்சபட்சம் அப்படி துக்கமான ஆத்மாக்களுக்கு ஒரு சொட்டு சந்தோஷத்தையாவது கொடுங்களாம் மனசா சேவையின் மூலமாக. ஏன்னா நம்மக்கிட்ட பாட்டு இருக்குது, பக்தி மார்க்கத்து பாட்டு. என்ன? ஒரு துளி அன்புக்காக ஏங்கி கிடந்தோம், தாகம் கொண்டிருந்தோம், ஒரு துளி அன்புக்காகன்ட்டு. ஸோ அது பாபா குழந்தைங்க பாட்டிலே வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஆத்மாக்கள் எல்லோரும் ஒரு துளி அமைதிக்காகவும் ஒரு துளி சந்தோஷத்திற்காகவும் தாகம் கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அமைதி மற்றும் ஆனந்தத்தின் அமிர்தத்தின் ஒரு துளி கிடைத்தாலும் அவங்க சந்தோஷம் அடைஞ்சிடுவாங்க. அதனால தான் பாபா திரும்ப திரும்ப சொல்கிறாரு, காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்களுக்காக காலமே காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மனிதர்கள் காலமெல்லாம் காத்திருப்பேன்னு மனிதனை நினைத்து அந்த லவ் சாங்லாம் போடுறாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், காலம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. பிரம்மா பாபா ரெடியாக இருக்கிறார் வீட்டின் பரந்தாம வீட்டின் கதவை திறக்கிறதுக்கு. ஏன்னா எல்லோரும் ஒன்றா தானே போகணும், தனியாக போக முடியாது இல்லையா. அவர் ரெடி ஆகிட்டார். பஞ்ச தத்துவம் கூட அதிவேகத்தில் எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்குது. அதனால் ஹே தேவதைகளே, ஃபரிஸ்தாக்களே, உங்களுடைய டபுள் லைட் ஸ்திதியின் மூலமாக அவங்களுடைய காத்திருப்புக்கு முடிவு கட்டுங்கள். நேரமும் காத்துக்கிட்டு இருக்குது, பஞ்ச தத்துவமும் காத்துக்கிட்டு இருக்குது, பிரம்மா பாபாவும் காத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் முடியுங்க. டபுள் லைட் ஃபரிஸ்தாவாகுங்க. வீண் விஷயத்துலேருந்து புத்தியை விடுபட்டு உலகத்திற்கு சக்தி கொடுக்குற சொரூபமாக மாறுங்க. நீங்கள் எல்லோரும் எவர் ரெடின்ற வார்த்தையை சொல்கிறீங்க இல்லையா. ஆனால் சம்பூர்ணம் அடைவதில் எவர் ரெடியாக இருக்கிறீங்களா? ஜஸ்ட்டு இந்த உடம்பை விடுறதுல மட்டும் எவர் ரெடியாக இருக்கக்கூடாது. பாபாவுக்கு சமமாகி பாபா கூட போகிறதுக்கு எவர் ரெடியாக இருக்கணும் இல்லையா. உடலை விடுறது பெரிய விஷயம் இல்லை, போகிறதுக்கு முன்னாடி பாபாவுக்கு சமமாகி போகணும். அதில் எவர் ரெடியாக இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். மதுபனை சார்ந்தவர்கள் எல்லோரும் முன்னாடி உட்கார்ந்துட்டுருக்குறீங்க, நல்லது, சேவையும் பண்ணுறீங்க. ஸோ மதுபனை சார்ந்தவர்களெல்லாம் எவர் ரெடியாக இருக்கிறீங்களா? எல்லோரும் சிரிக்கிறாங்க, நல்லது. முன்னாடி முன் வரிசையில் உட்காந்துட்ருக்கிற மகாரதிகள், நீங்கள் எவர் ரெடியாக இருக்கிறீங்களா? பாபாவுக்கு சமமாக இருக்கிறதுல எவர் ரெடியாக இருக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் அப்படியே போனீங்கன்னா அட்வான்ஸ் பார்ட்டியில் போயிடுவீங்க. அட்வான்ஸ் பார்ட்டி ஒருத்தருடைய சுய விருப்பம் இல்லாமல் போகிறது
இல்லையா, ஒரு விழிப்புணர்வு நிலையில் இல்லாமல் அப்படியே சாதாரணமாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்போ சரீரத்தை விடும்போது அட்வான்ஸ் பார்ட்டிக்கு போயிடுறது. இப்போ நீங்கள் வார்த்தையினால் சேவை செய்கிறதுக்கும் மனதினால் சேவை செய்கிறதுக்கும் பேலன்ஸ் வச்சு சேவை செய்கிறதுல நீங்கள் பிஸியாக இருந்தால் உங்களுக்கு அளவற்ற ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ பாபா ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 கணக்கில் சேமிப்பாகும். ஒன்று நீங்கள் பண்ண முயற்சி கணக்கு, இன்னொன்று ஆசீர்வாத கணக்கு. அதனால் பாபா சொல்கிறாரு, உங்களுடைய எண்ணம் சொல் செயல் தொடர்பின் மூலமாக ஆசீர்வாதத்தை கொடுங்கள், ஆசீர்வாதத்தை எடுங்கள். சுப விருப்பம் வையுங்க, ஆசீர்வாதத்தை பிறரிடமிருந்து எடுங்கள். ஸோ நீங்கள் ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தானாகவே உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மனச சேவையோடு இந்த ஆத்மா நாராயணன் ஆகணும், சத்தியுகத்தில் வரணும், அந்த சுப விருப்பத்தோடு நீங்கள் காரியம் செய்யும் பொழுது அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். இப்போ பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க, சூனியம், பில்லி சூனியம் இதெல்லாம் வைக்கிறவங்க ஒருத்தர் மோசமாக போகணுன்ட்டு வைப்பாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு அது சாபமாகவும் வரும். ஸோ அவங்க தான் பார்த்திங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக அடுத்த ஜென்மத்தில். ஆனால் சாமி, அங்காளி இந்த மாதிரி சாமி பேரே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம புரிஞ்சிக்கலாம் இந்த மனதை பயன்படுத்தி தவறான காரியத்தை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதனால் சாபம் கிடைக்குது. அந்த சாபம் அடுத்த ஜென்மத்தில் விபரீதமாக முடியுது. சில சமயம் அந்த ஜென்மத்திலே கூட முடியும். ஆனால் இங்கே சுப விருப்பம் வைக்கிறதுனால கிடைக்கிற ஆசீர்வாதம் பாருங்கள், 21 ஜென்மத்துக்கு வருது. எவ்வளோ ஈஸியான வழி நம்ம சேமிக்கிறதுக்கு. ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் பண்ணணும், சுப விருப்பம் மட்டும் வச்சுக்கிட்டே இருக்கணும். எல்லார் மேலேயும் சுப பாவனை தான். ஸோ இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ராமாயணத்தில் ராமரை காட்டுக்கு துரத்துறாங்க இல்லையா, அது காரணம் மந்திரி பேச்சை கேட்டு கைகேயி பண்ணது தான். ஸோ கைகேயி சொன்னதில் இப்போ கைகேயி தன்னுடைய கணவன் தசரதன் கிட்ட சொல்கிறார், எனக்கு இந்த வரம் நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க, கொடுங்கன்ட்டு. அப்போ கைகேயியும் தசரதனையும் நான் சிறைப்பிடிக்க போகிறேன், யுத்தம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு லக்ஷ்மணன் சொல்கிறான். அதுக்கு அவர் சொல்கிறார், உன்னை வாழ்க்கையில் கரை சேர்த்தவரை நீ சிறை சேர்க்க போறியா? அவங்க நமக்கு யாருமே சத்ருக்கள் கிடையாது லக்ஷ்மணா. முதல்ல அவங்க எனக்கு ஒன்றும் அநீதியெல்லாம் இழைக்கலை, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்குது, வனவாசம் தான் பிடிச்சிருக்குது. அதனால் நீ அதேமாதிரி நம்ம அப்பா ஒன்றும் பெண் பித்தரும் கிடையாது, பெண் பித்தரில் மயங்கி போய் அப்படி பண்ணார் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ சுப விருப்பம், அப்போ தான் லக்ஷ்மணன் மனம் மாறுவார். ஸோ அப்போ தன் வாழ்க்கையே கெடுக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம். அப்பா இப்போ வாயை திறந்து என்னை போன்னு சொல்லிட்டா குழந்தைக்கு அநீதி இழைச்ச மாதிரி ஆகிடும். அதே நேரத்தில் போகாதன்னு சொன்னால் கொடுத்த வாக்கு மீறியதாகிடும். ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவர் முயற்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் லக்ஷ்மணன் புரிஞ்சுக்குவோம். ஸோ எல்லாத்தையும் பாசிட்டிவாக பார்க்குறது, நெகட்டிவான விஷயத்தை கூட. பாருங்கள், அடுத்த லைன்லேயே முரளியிலே பாபா சொல்கிறார், நீங்கள் அதாவது ஒருத்தர் உங்கள் மேலே ரொம்ப கெட்ட எண்ணம் வச்சுருக்காரு, நாசமாக போகணும் அந்த மாதிரி வச்சுருந்தா கூட அவங்களுக்கு நீங்கள் நல்ல விருப்பம் மட்டுமே வைக்கணும். ஏன்னா சுபபாவனையின் கடலாகிய சிவத்தந்தையுடைய குழந்தை நீங்கள். கோயிலுக்கு எல்லோரும் எதுக்கு போகிறாங்க? அதுக்கு தானே போகிறாங்க, ஆசீர்வாதம் வாங்கணும்னு தானே போகிறாங்க. ஸோ அவருடைய குழந்தைகள் நீங்கள் இல்லை. சிவன் கோயிலுக்கு மட்டும் இல்லை, தேவதைகள் கோயிலுக்கும் அதுக்கு தான் போகிறாங்க. நம்ம தானே அந்த தேவதைகள். ஆனால் பாபா எப்படி நம்மளை மாற்றுறாரு யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு மதமும் அவன் கொலை பண்ணா நீ திருப்பி கொலை பண்ணு, இது பண்ணு, அதை பண்ணுன்னு போதிக்குது. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, நீ நாசமாக போகணுன்னு நினைக்கிறவனும் நல்லா இருக்கணும்னு நினை. ஆக்சுவலாக பைபிள்லையுமே சொல்லுவார், உன்னை பகைக்கிறவனையும் நேசின்ட்டு இயேசு சொல்லுவார். சரி, ஸோ மெயினாக கடவுளுடைய ஞானத்தை அதிகமாக
இயேசு அவர் ஒரே ஒரு பிரசங்கத்தில் தான் சொல்கிறாரு. ஒரு மலை பிரசங்கன்ட்டு ஒரு பக்கம் வரும்னு நினைக்கிறேன். பைபிள்லே அது மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த ஒரு பக்கத்திற்காக தான் அவரை கடவுளுக்கு ஈக்குவலாக மகிமை. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக கிறிஸ்தவ மதம் இருக்கிறது காரணம் கடவுளுடைய ஞானத்தை அவர் அங்கே வெளிப்படுது அவர் மூலமாக. ஸோ அதான் சொல்கிறார், உங்கள் மேலே ஒருத்தர் கோபப்பட்டாலும் அப்செட் ஆனாலும் நீங்கள் அப்செட் ஆகக்கூடாது. நீங்கள் அந்த உயர்ந்த நிலையிலே இருக்கணும், சிம்மாசனத்திலே இருக்கணும். பணிவு, அமைதி, அன்புன்ற சிம்மாசனத்தை விட்டு இறங்கவே கூடாது. ஸோ சந்தோஷமாகவே இருக்கணும். முடியுமா? 100 பேர் உங்களை ரவுண்டு கட்டி உங்களை டார்ச்சர் பண்ணால் கூட உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? எப்படி கேட்குறாரு பாருங்கள். ஏன் கேட்குறாரு தெரியுமா? இது இஷாரா. இங்கே 100னா 1000 பேர் கூட சேர்ந்து உங்களை அவமானப்படுத்துவாங்க. சாத்தியமா? ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா 100 பேர் அவமானப்படுத்தலை பரம்பொருள் மகாவிஷ்ணுவை. ஒரே ஒருத்தர் தான் அவமானப்படுத்தினார். மற்றவங்கெல்லாம் அவரை கூல் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கே அவர் டென்ஷன் ஆகிறார். அப்படின்னா இங்கே 100 பேர் சேர்ந்து உங்களை அவமானப்படுத்துவாங்க. அப்போவும் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? சாத்தியமா? 2வது வரிசையில் உட்காந்துட்டு இருக்கிறவங்களே, உங்களுக்கு சாத்தியமா? பாபா சொல்கிறார், லவ் யூ பாபா, கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்கள், மற்றவர்கள் உங்களை இன்னும் அப்செட் பண்ண போகிறாங்க. ஏன்னா பாபா உங்களுக்கு பாடம் கொடுத்தாருன்னா டெஸ்ட் பேப்பர் வைப்பார் தானே. ஸோ முரளி கேட்டவொடனே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள் சகோதர சகோதரிகளே. மாயாவும் முரளி கேட்குது தானே. இல்லை எதெல்லாம் கொடுக்குறீங்களோ அதுக்கு தானே டெஸ்ட் வைக்கிறது தானே மாயாவோட வேலை. அதனால் ஒரு பாபாவை தவிர எனக்கு யாரும் இல்லை. ஆரம்பத்தில் சொன்னார் பதிவிரது. அது கூடவே இன்னொன்று உறுதியான எண்ணம் வைக்கணும். பாபாவை தவிர யாரும் இல்லை, அவர் தான் உலகம், அப்படி இருந்தாலும் மற்ற எதுவுமே உங்கள் காதில் விழாது. இன்னொன்று, நான் சுபபாவனை வைத்து சுபபாவனை வாங்குவேன், பிறரிடம் ஆசீர்வாதம் வாங்குவேன் என்னுடைய சுபபாவனையின் மூலமாக. இது சாத்தியமா? இதெல்லாம் இப்போதைய விஷயம். அப்போவே இயேசு சொன்னதாக காட்டியிருக்கிறாங்க. இப்போ நடக்கிற விஷயம். மாயா எவ்வளோ வேணாலும் உங்களை டார்ச்சர் பண்ணட்டும், யார் ரூபத்தில் வேணாலும் வந்து, லௌகீக பரிவாரமாக இருக்கட்டும் அலௌகிக பரிவாரமாக இருக்கட்டும், இல்லை 2 பேரும் சேர்ந்து கூட டார்ச்சர் பண்ணட்டும். ஆனால் நீங்கள் எல்லோரையும் சந்தோஷமாக்குறவங்க தானே. நீங்கள் துக்கம் கொடுக்கலாமா? நீங்கள் ஒன்று பண்ணால் போதும். அது என்னது? நானும் அப்செட் ஆகக்கூடாது, மற்றவர்களையும் நான் அப்செட் படுத்தக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அங்கே அந்த பரம்பொருள் மகாவிஷ்ணுவை அவர் டார்ச்சர் பண்ண உடனே மேலே இருந்துட்டு ஸ்டேஜில் இருந்து அவர் அவமானப்படுத்துகிறார். கேட்டதுக்கு என்ன சொல்கிறார்? அவர் பப்ளிக்காக பேசினா நானும் பப்ளிக்காக தான் பேசுவேன், என்கிட்ட தனியாக பேசுனா நான் தனியாக பேசுவேன் அப்படின்னு சொல்கிறார். சரி அவங்க அஞ்ஞானி, ஓகே. பட் நம்ம எப்படி இருக்கணும்? முடியுமா? ஸோ ஏன் அந்த உதாரணம்னா, அப்போ அந்த மாதிரி நீங்கள் அவசியம் அந்த வீடியோவை பாருங்கள் அவரோட சேனலில். அப்போ உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பெரும்பான்மையானவர்கள் சேவையை செய்கிறதில்ல, அதனால் சேஃப்டியாக இருப்பீங்க. பட் சேவை செய்யும்பொழுது அந்த மாதிரி அவமானம் வந்தால் அமைதியாக இருக்க முடியுமா? நானும் அப்செட் ஆகக்கூடாது, மற்றவர்களை அப்செட் ஆக்கிறதுக்கு நான் காரணமாகவும் இருக்கக்கூடாது. மற்றவர்கள் அப்செட் பண்ணுறாங்க உங்களை அப்படின்னா அவங்க பண்ணட்டும், ஆனால் நான் அப்செட் ஆகாமல் இருக்கிறது தான் டேலண்ட். நான் மற்றவர்களை கோபப்படுத்தவும் கூடாது, நான் கோபம் அடையவும் கூடாது. ஸோ எல்லோருக்கும் இந்த பொறுப்பை எடுத்துக்கணும். உங்களுடைய பொறுப்பு இது தான். உங்கள் வேலை மலர் தூவுவது தான், கல்லால் அடிக்கிறது கிடையாது. அவங்க கல்லால் தான் அடிப்பாங்க, ஏன்னா இது கலியுகம் இல்லையா. அதனால் மற்றவர்களை பார்க்காதீங்க. இவங்க இதை பண்ணுறாங்களே, அவங்க அதை பண்ணுறாங்களே, அது வேண்டாம். பாபா சொன்னார், அவங்க இதை பண்ணுறாங்களா, அவங்க அப்படி பண்ணுறாங்களா, அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை.
அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், நீங்கள் விலகி சாட்சியாளராக விளையாட்டை பார்த்துட்டு இருங்க, அவ்வளவுதான். சந்தோஷமாக நீங்கள் கேம் பார்க்கணும். இதுதான் அங்கே ஸ்ரீகிருஷ்ணரை 1000 பேர் கொண்ட சபையில் சிசுபாலன் அவமானப்படுத்துவான். கிருஷ்ணர் மேடையில் இருப்பார், கீழே இருந்து முன்னாடி அவமானப்படுத்துவான். பொம்பளை பொறுக்கின்னுவான், வஞ்சகக்காரன்னுவா, இன்னொன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பான். அவர் சிரித்த முகம் கொஞ்சம் கூட மாறாது. ஸோ அந்த மாதிரி. ஆனால் இது டெஸ்ட் பேப்பர் ஞாபகம் வந்துடுச்சுன்னா, இது மாயான்னு ஞாபகம் வந்துடுச்சுன்னா, இதோடைய வேலை என்ன சந்தோஷம் இழக்க வைக்கிறது தான் ஞாபகம் வந்துடுச்சுன்னா நீங்கள் அலர்ட் ஆகிடுவீங்க. ஆனால் மாயா எடுத்தோடனே எங்கே அடிக்கும்? புத்தியில் தான் அடிக்கும். அடிக்க விடாமல் பார்த்துக்கணும். இந்த நினைவின் பலம் இருக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்களை மைண்டுக்குள்ளே அசை போடணும். சும்மா இருக்கிற நேரம்லாம் இந்த மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது சிரித்த முகத்தோடு இருக்கிற மாதிரி நீங்களே உங்களுக்குள்ளே ரிஹர்சல் பார்த்துக்கிட்டே இருக்கணும், எதிர்பார்க்கணும் மாயாவை, இல்லையா? ஸோ அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஏன் அங்கே மகாவிஷ்ணு அப்படி ஆனார்னா, அவர் எதிர்பார்க்கலை, அதனால் அவரே வேறு பெருமையாக வீடியோ எடுத்து வேறு போட்டார். ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருந்து உங்களால் உங்களை திட்டுறதையே பார்க்க முடியுமா? உள்ளுக்குள்ளே அந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கணும். அப்பப்போ நீங்கள் அப்செட் ஆகிற கேமையும் பார்க்க வேண்டி இருக்கும், இல்லையா? மற்றவர்கள் அப்செட் ஆவாங்க, அதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கும். ஆனால் நீங்கள் அப்செட் ஆகாமல் உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கணும். அதுக்கு தான் உள்நோக்கு முகம். உள்ளே என்ன நடக்குது இதைத்தான் பார்த்துட்டு இருக்கணும், வெளியில் நடக்கிறதையே கவனிக்கக்கூடாது. அதுதான் ஆத்ம பலம், அந்த கான்சன்ட்ரேஷன் பவர். அதுக்கு தான் இப்போவே பாபா யாரை பார்த்தாலும் உங்கள் புத்தியில் பாபா தான் இருக்கணுன்றார், பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றார். இல்லை, எதிர ஸ்தூலமாக இருக்கிற மனிதனை ஸ்தூல கண் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுடைய ஞானத்தின் 3வது கண்ணுக்கு தெரியாத பாபாவை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதுதான் டேலண்ட். அப்போ தான் நீங்கள் ஆனந்தமாக இருக்க முடியும். தாய்மார்களே, இது சாத்தியமா? பாண்டவர்களே, சாத்தியமா? பாபா பார்ப்பார். ஏன்னா பாபா கிட்ட பெரிய டிவி இருக்குது, ஒவ்வொருத்தரையும் அவரால் பார்க்க முடியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நொடியில் என்ன பண்ணுறாங்கன்னு பாப்தாதா பார்ப்பார். ஆனால் எதுவும் அவர் சொல்ல மாட்டார். ஆனால் அவர் பல வர்ணங்களை பார்க்கிறேன்னு சொல்கிறார். கலர் கலராக இருக்குது குழந்தைங்களுடைய நடிப்பு, விதவிதமாக இருக்குது. ஸோ நீங்கள் ரகசியமாக என்ன பண்ணுறீங்கன்னு கூட பாபா பார்க்குறார் அப்படின்னு சொல்கிறார், இல்லையா? பாபாவின் பார்வைக்கு எதுவும் மறைந்திருக்க முடியாது. ஏன்னா நிறைய சில குழந்தைங்க ரொம்ப டெக்னிக்காக பாபாவை ஏமாற்ற முயற்சி பண்ணுறாங்க, அவ்வளோ புத்திசாலிகளாக இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் செய்கிற அந்த கபட நாடகத்தை எல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன்னா அதை நீங்கள் கேட்கும் பொழுது அதை பற்றிய எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் பாபா சொல்லலை. எப்படி சூப்பராக சொல்கிறாரு பாருங்க. பாபாவுக்கு தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் ரகசியமாக அந்தரங்கமாக நிறைய தவறுகள் செஞ்சுருப்பீங்க, குறிப்பாக காமம் சார்ந்த தவறுகள். இதெல்லாம் பாபாவுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் செஞ்சு ஒரு டைமுக்கு அப்புறம் வெளில கூட வந்திருக்கலாம், அல்லது அந்த மறக்கிற ப்ராசஸில் இருக்கலாம். இப்போ நான் பாபா அதை சொல்கிறாரு அப்படின்னா மறுபடியும் அந்த நினைவு வந்துடும். அப்புறம் மறுபடியும் அதை அழிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால தான் பாபா சொல்லலைன்றார். ஏன்னா அவர் எதுக்கு உங்களுக்கு மீண்டும் அந்த எண்ணத்தை வர வைக்கணும்? ஆனால் ரொம்ப புத்திசாலித்தனமாக பண்ணுறீங்க. பாபா சொல்கிறாரு, இருக்கிறதுல மிகப்பெரிய புத்திசாலிகளை பார்க்கணுன்னா இந்த பிராமண குழந்தைகளை பாருங்கள். ஆனால் எந்த விஷயத்தில் நீங்கள் புத்திசாலி ஆகணும்?
உங்கள் மனதால் சேவை செய்வதில் புத்திசாலி ஆகணும். இல்லையா? ஒருத்தர் கூட சிரித்து பேசிக்கிட்டே இருப்பீங்க, எதையோ பேசிகிட்டு இருப்பீங்க. ஆனால் ஆந்திராவில் வெள்ளம் வருது, உக்ரைனில் சண்டை நடக்குது, பாலஸ்தீனில் சண்டை நடக்குது, அந்த கருணையில் அங்கே சக்தி போய்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் புத்திசாலித்தனம். இல்லை, இங்கே வேறு ஏதோ பேசிகிட்டு இருப்பீங்க, ஆனால் உங்களுடைய மனம் வேறு எங்கேயோ இருக்கணும். சேவை செய்கிறதுல மனதால். இதில் நம்பர் 1 எடுங்க, கடைசி நம்பர் வரக்கூடாது. இதுக்கு எந்த சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. சாக்கு போக்கை சொல்ல முடியாதுன்றார். எப்படியும் மனம் எதையோ நினச்சிட்டு தானே இருக்குது. எனக்கு நேரம் இல்லை, எனக்கு சான்ஸ் இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, ஆரோக்கியம் இல்லை, எனக்கு யாரும் இதை செய்ய சொல்லலை, இது எதுவும் வேலைக்கு ஆகாது. இல்லையா? நேரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லையா? எந்த வேலை செஞ்சாலும் புத்தினால் அங்கே இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை உங்கள் மனைவி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, கணவனுக்கு உடம்பு சரியில்லை, சீரியஸு, நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போயிருக்கிறீங்க, போய் தான் ஆகணுன்ற கட்டாயம், அந்த உடம்பு சரியில்லாதவருடைய நினைவு தொடர்ந்து இருக்காது உங்களுக்கு. அந்த மாதிரி உங்களுடைய குழந்தை தானே எல்லோரும், பூர்வ ஜாத்மா தானே நாம். ஸோ அப்போ அந்த கருணையில் நினைத்தாலே அந்த சக்தி போகுமே. அதேமாரி இந்த சான்ஸு யாரும் உங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. இது மனதினால் பயணித்து போய் சக்தி கொடுக்க போகிறீங்க. உடம்பு சரியில்லை, ரொம்ப நல்லது, படுத்த படுக்கையாக இருக்கும்போது தான் அதிக நேரம் சேவை செய்கிறதுக்கு. ஸோ இதை யாரும் உங்ககிட்ட வந்து சொல்ல தேவையில்லை. பாபா தான் தினம் தினம் சொல்கிறாரு, யார் வேணாலும் பண்ண முடியும், குழந்தைங்க கூட பண்ண முடியும். ஸோ இது வந்து ஓட்டப்பந்தய விளையாட்டு. இது குழந்தைங்க வந்து ஓட்டப்பந்தயம் விளையாட்டு விளையாடினாங்களாம். இல்லையா? மதுபனில் நிறைய அந்த மாதிரி இருக்கும், டான்ஸ்லாம் ஆடுறதெல்லாம் நம்ம யூடியூப் ஃபேஸ்புக்கிலலாம் பார்க்குறோம். ஸோ அது மாதிரி இந்த பந்தயத்தில் வாங்க முன்னாடி, அதாவது மனதினால் செய்யும் சேவையின் பந்தயத்தில் முன்னாடி வாங்க. நல்லது. ஸோ இந்த தடவை வந்து கர்நாடகா ஜோன் வந்து சேவாதாரியாக வந்திருக்கிறாங்க. ஸோ சேவைக்காக வந்த கர்நாடகா சேவாதாரிகள் ஏந்திரிங்கன்னு பாபா சொல்கிறார். நிறைய பேர் இங்கே சேவை செய்ய வந்திருக்கிறீங்க, நல்லது. இது உங்களுக்கு கோல்டன் சான்ஸ், பொன்னான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஏன்னா மிக உயர்ந்த புண்ணிய கணக்கில் ஈஸியாக சேமிக்கிறதுக்கான பொன்னான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது. பக்தி மார்க்கத்தில் ஒரு பிராமணனுக்கு உணவளித்தாலே மிகப்பெரிய புண்ணிய காரியமாக சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எத்தனை உண்மையான பிராமணர்களுக்கு நீங்கள் சேவை செய்கிறீங்க. அங்கே உண்மையான பிராமணன் கிடையாது, அதுக்கே அப்படி சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு நல்ல அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அல்லது சோர்ந்து போயிட்டீங்களா? டயர்ட் ஆகலை தானே? சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி தானே சேவை பண்ணீங்க? ஏன்னா நீங்கள் இதை புண்ணிய காரியமாக உண்மையான உள்ளத்தோட புண்ணிய காரியம்னு புரிஞ்சு சேவை செஞ்சீங்கன்னா பிறகு அதோடைய பிரத்யக்ஷ பலன் என்ன தெரியுமா? உங்களுக்கு டயர்டே ஆகாது, சோர்ந்தே போக மாட்டீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ அதுதான் உண்மையான மனசோட சேவை செய்கிறது. உங்களுக்கு குஷி தான் இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய புண்ணிய காரியம்னு நினச்சி சேவை செய்யும்போது டயர்டு இருக்காது. ஸோ இந்த பிரத்யக்ஷ பலன், அந்த ஆனந்தம் இருக்குது இல்லையா, சேவையின் உடனடி பலனே குஷி தான். இந்த குஷி அனுபவமாகிறது தான் புண்ணிய கணக்கு சேமிப்பாகிறதுடைய அடையாளம் அப்படின்னு பாபா சொல்கிறார். கொஞ்சம் உங்களுக்கு சோர்வு ஏற்பட்டாலும் அது எந்த காரணத்தில் வேணாலும் இருக்கட்டும். ஸோ அந்த சோர்வு ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நேர்மையான உள்ளத்தோடு சேவை பண்ணலை, மனதார சேவை பண்ணலை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. கடமைக்குன்னு அல்லது வேறு ஏதோ சேவை செய்கிறவங்க கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறோம், அப்படி சேவை செய்கிறவங்க இருக்கிறாங்க நிறைய பேர் இல்லையா. இந்த பிரதரோட தான் சேவை செய்வேன், இந்த சிஸ்டரோட சேவை செய்வேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா டயர்ட் ஆகும்.
இல்லையா? அந்த சேவைக்காக நீங்கள் சேவை செய்யும்போது தான் ஆனந்தம் இருக்கும். வேறு எதுக்காக நீங்கள் சேவை செய்தாலும் டயர்ட் ஆகும் கொஞ்சமாவது அப்படின்னு சொல்கிறார். சேவைனாலே உடனடி பலன், மிக சத்தான உணவு என்னது? குஷி. குஷியை மாதிரி சத்தான உணவு எதுவுமே கிடையாதுன்றார். சேவை செய்யும்போதே அந்த ஆனந்தம் இருக்கணும். ஏன்னா நீங்கள் சேவை மட்டும் செய்யலை, மிக சத்தான உணவை சாப்பிட்றீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். இல்லையா? ஏன்னா குஷியை மாதிரி சத்தான டானிக் எதுவுமே கிடையாதுன்றார். நோயே அதனால் சீக்கிரமாக சரியாயிடும். ஏன்னா டாக்டர்ஸே வந்து நிறைய நோய்க்கு நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள், இப்படி போங்க, கொஞ்சம் வெளியிலலாம் போயிட்டு வாங்க. அவங்க டைரெக்டாக சொல்ல வர்றது என்னென்னா சந்தோஷமாக இருக்கணும். நமக்கு வெளியில் போகிறதுனால அந்த சந்தோஷம் வராது. இந்த ஞானத்திலேயே மூழ்கிறது, இந்த சேவை பண்ணுறது, இதில் தான் நமக்கு சந்தோஷமே இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒரு யூடியூப் வீடியோவில் ஒரு 3 வயசு குழந்த, அதாவது எல்கேஜி யூகேஜி படிக்கும்போதே சில விஷயங்களெல்லாம் மேத்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அதாவது காலேஜ் படிக்கக்கூடிய அந்த சைன் தீட்டா காஸ் தீட்டா இதை பற்றிலாம் ஒரு பையன் பேச ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. அவனை இட்டுட்டு போய் யூகேஜியில் சேர்த்தா அப்படியே டிப்ரெஸ் ஆகிடுறான். அவனை எங்கேயாவது ஜாலியாக விளையாட இட்டுட்டு போகலாம், மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணலாம்னா அவன் டிப்ரெஸ் ஆகிடுறான். மாறாக இந்த மாதிரி கணக்கு இந்த மாதிரி விஷயத்தை கொடுக்கும்போது தான் அவனுக்கு சந்தோஷமே வருது, இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ வெளியில் வந்து சுற்றுறது தான் சந்தோஷம் அப்படிங்கிறதே வந்து ஒரு விதத்தில் விரக்தியின் வெளிப்பாடு தான். தனக்குள்ளே எதுவுமே இல்லை, அதனால் வெளியில் தேடுறாங்க. ஆனால் நமக்கு இந்த சேவை தான் சந்தோஷத்தை கொடுக்கும். சேவை இல்லாமல் ஒரு வினாடி கூட கிடையாது. அதுவும் 2 சேவையும் அட் அ டைமில் பண்ணணும், மனசா சேவையும் இதுவும். அதனால் கர்நாடகாவை சார்ந்த சேவாதாரிகள் சேவையின் பாகத்தை நன்றாக நடித்தீர்கள், அந்த சேவையின் பலனையும் பழத்தையும் சாப்பிட்டீங்க, நல்லது. ஸோ ஆசிரியர்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்க தானே? ஸோ இந்த சீசனில் ஆசிரியர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைத்தது, இதுவும் பாக்கியத்தின் அடையாளம்தான். இப்போ ஆசிரியர்கள் மனதினால் செய்யும் சேவையில் போட்டி போட்டு ஓடணும் இந்த பந்தயத்தில். அதனால் முழு நாளும் உட்காந்துட்டு நான் மனசா சேவை செய்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. யாராவது கோர்ஸ் எடுக்க வராங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை நான் வந்து மனசா சேவை பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. கர்மயோகா செய்ய வேண்டிய நேரத்தில் நான் மனதினால் சேவை செய்கிறேன்னு சொல்கிறீங்க. அப்படி பண்ணக்கூடாது, பேலன்ஸ் இருக்கணும். சிலர் ரொம்ப போதை ஏறியவர்களாக ஆகிடுறாங்க. அதனால் மனசா சேவை போதையிலேயே கர்மனா சேவையை விட்டுடக்கூடாது. அது கர்ம சந்நியாசம் ஆகிடும். அந்த மாதிரி போதை உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா சொர்க்கத்தில் எல்லா காரியமும் பண்ணுவீங்க. இன்னொன்று, 2க்கும் சமநிலை இருந்தால்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க, நான் மனச சேவை செஞ்சால் போதும், அதுதான் பெரிய சேவைன்னு பாபா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பாபா சொல்கிறாரு, இந்த சமநிலை இல்லை அப்படின்னா ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இப்போ நீங்கள் எல்லோரும் ஒரு வினாடியில் மனதினால் சேவை செய்வதை அனுபவம் செய்யுங்கள். உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரு துளி அமைதியையும் சக்தியையும் கொடுங்கள். இல்லை இப்போ கரண்ட்டு அடிக்கும்ல, அப்படி ஷாக் அப்படி ஒரு செகண்டில் டக்குன்னு தூக்கி போடுதில்ல, அந்த மாதிரி அப்படி ஒரு செகண்டில் அப்படி ஃப்ளாஷ் ஆகணும் அமைதியும் சக்திசாலி நிலையும். அந்த மாதிரி பயிற்சி பண்ணுங்கள். ஏன்னா கடைசி நேரத்தில் அப்படி தானே, இப்போ திருப்பதி, ஸ்ரீரங்கம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தானே, ஒரு செகண்ட் தானே அப்படி தள்ளிக்கிட்டே எல்லாம் இருக்கிறாங்க. அந்த ஒரு செகண்டில் அவங்கள நிரப்பணும். அப்போ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும் யோசிச்சு பாருங்க. நல்லது. பாப் தாதா தாதிஜியும் ஜானகி தாதியும் பர்சனலாக சந்திக்கிறாரு.
பாப்தாதா குல்சார் தாதி டெல்லி காம்ப்ளெக்ஸ் மனசரில் ஏதோ திறப்புழா பண்ணுறாங்க. அப்போ பாபா காட்சி காட்டுறார். பிரம்மா பாபா, பிரகாஷ்மணி தாதி, ஜானகி தாதி இந்த மும்மூர்த்திகளுடைய காட்சி காட்டியிருந்திருக்கிறாரு. பாப்தாதா திருமூர்த்தி பிரம்மாவுடைய காட்சி காட்டினார். நீங்கள் எல்லோரும் அதை பார்த்தீங்களா? ஏன்னா நீங்கள் 2 பேருமே பாபாவுக்கு சமமாக இருக்கிறீங்க. அவருடைய ஒவ்வொரு காரியத்திலும் துணைவராக இருக்கிறீங்க. அப்படி தானே? அதனால தான் இந்த காட்சி காட்டப்பட்டது. குமாரக்கா தாதியும் ஜானகி தாதி காட்சி கிடச்சிருக்குது. ஸோ குமாரக்கா தாதி, அதாவது பிரகாஷ்மணி தாதியும் ஜானகி தாதி கிட்ட தான் பாபா பேசிகிட்ருக்காரு. பாப்தாதா தன்னுடைய விசேஷ சக்திகளை உங்கள் 2 பேருக்கு உயில் எழுதி கொடுத்துட்டார். ஸோ அதுக்கான வில் பவரும் கொடுத்துட்டார். எல்லா சக்திகளையும் உங்களுக்கு உயில் எழுதி கொடுத்துருக்கிறார். அதனால தான் அந்த சக்திகள் தங்களுடைய வேலையை செஞ்சிட்டு இருக்குது. கராவன்ஹார், அதாவது செய்விப்பவர், அனைத்தையும் செய்ய வைத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கருவியாகி செஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதை என்ஜாய் பண்ணுறீங்க தானே பாபாவுக்கு கருவியாக இருக்கிறத? ஏன்னா பாபா கராவன்ஹார், செய்பவர் செய்விப்பவர். அவர் தானாகவும் செய்கிறார், மற்றவர்கள் மூலமாகவும் செய்ய வைக்கிறார். அவர் உங்களை செய்ய வைக்கிறார். அதனால தான் உங்களை செய்ய வைப்பவர் அதை செய்ய வைக்கிறார். அதனால் நீங்கள் அதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த காரியத்தை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா பண்ணுறது அவர் தான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ நீங்கள் எதுக்கு கவலைப்படணும்? எந்த கவலையும் இல்லை தானே? இப்போ குழந்தை அப்பா கையை பிடிச்சிக்கிட்டே போகுதே, நம்ம எங்கே போகணும், எத்தனை மணிக்கு போகணும், கரெக்டாக போகிறோமா, இதெல்லாம் குழந்தை கவலைப்படுமா? அது அப்பா பார்த்துக்குவார். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணணும் காரியத்தை. செய்விப்பவர் எனக்கு இந்த எண்ணத்தை கொடுத்தார், அவரே செய்யவும் போகிறார். ஸோ உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. நீங்கள் கவலையற்ற மகாராஜாக்கள் இல்லையா? கவலையற்ற மகாராஜாவாக இருக்கணும். அது கவலையற்ற மகாராஜாவாக இருக்கிறதுக்கு சமீபமாக வரதானத்தில் பாபாவின் நினைவுன்ற குடைநிழலில் இருக்க சொல்கிறார். அப்போ மாயை நெருங்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நல்லது. ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா அது சில சமயம் கொஞ்சம் குறும்புத்தனம் பண்ணுது. ஸோ அப்பயே வயசானவங்க தானே இல்லையா? ஸோ அடிக்கடி நோய்வாய்ப்படுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக இதிலும் ஞானம் நிரம்பியவராக இருக்கணும். ஏன்னா நிறைய சேவை செய்யணும் இல்லையா? என்ன பண்ணால் உடம்பு ஒத்துழைக்குது, என்ன பண்ணால் உடம்பு வேலை காட்டுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். நிறைய பேருக்கு கண் விழித்தால் ஃபிட்ஸு வரும். ஸோ அப்போ சேவை தான் முக்கியம்னு கண்ணு முடிச்சிருந்தால் சீக்கிரமாக போய் சேர்ந்துட வேண்டியதுதான். ஸோ அதெல்லாம் அப்படி பேலன்ஸ் பண்ணி போகணும், ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய ஆரோக்கியமும் உங்களுக்கு சகயோகியாக இருக்குது. அதனால் இரட்டை ஞானம் நிரம்பியவர் ஆகுங்கள். ஆத்மாவை பற்றிய ஞானமும் இருக்கணும், உடலை பற்றிய ஞானமும் இருக்கணும். நல்லது. செம பவர்ஃபுல்லான வரதானம் பாபா சொல்கிறாரு. நிரந்தரமாக சத் சங்கத்தில், அதாவது சத்தியமானவருடைய தொடர்பில் இருங்கள். அதுதான் சத் சங்கம்ன்றது. சத்தியமானவர் யார்? பாபா. ஸோ பாபாவுடைய தொடர்பில் துணையில் இருப்பதன் மூலமாக தவறான தொடர்பில் பாதிக்கப்படுவதிலிருந்து பாதுகாக்கப்படுகிறீர்கள். சங்கதோஷம் சொல்கிறாங்க இல்லையா?
அதுக்கு விளக்கம், என்னதான் நீங்கள் வந்து ஒரு மோசமான தொடர்பில் இருந்தாலும், நீங்கள் பாபாவுடைய தொடர்பில் இருக்கிறீங்களோ அது மிக உயர்ந்த தொடர்பு, உயர்ந்த துணை. அது அந்த மோசமான துணையை விட பல மடங்கு சக்திசாலியானது பாபாவுடைய துணை. அதனால் பாபாவுடைய துணைக்கு முன்னாடி அந்த துணையெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்றார். ஏன்னா எல்லாருமே பலகீனமாக தான் இருக்கிறாங்க. எப்போ நீங்களே பலகீனமாகறீங்களோ அப்போ தான் தவறான தொடர்பு உங்களை தாக்கும். அந்த கெட்ட பிரபாவத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்திடும். விகார குணங்கள், எதிர்மறை எண்ணங்கள், வீண் எண்ணங்கள், இதையெல்லாம். ஆனால் எப்போவுமே சத்தியமான அந்த ஒரு தந்தையுடைய தொடர்பில் மட்டும் நீங்கள் இருந்தீங்கன்னா மற்றவர்களுடைய தொடர்பின் சாயம் உங்கள் மேலே படியாது. அதாவது மற்றவர்களின் பிரபாவத்தில் நீங்கள் வரமாட்டீங்க, அதன் தாக்கத்தில் வரமாட்டீங்க. ஸோ வீணான சூழ்நிலை, வீணான தொடர்பு, இதெல்லாம் தவறான தொடர்பு. இது உங்களை ஈர்க்கவே செய்யாதுன்ற. எப்போ பாபாவோடவே இருக்கும் பொழுது. இல்லை ஸ்கூல்லலாம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா யாரோ ஒரு சிலர் அந்த மாதிரி இருப்பாங்க. அமைதியாகவே அந்த குணம் அப்படியே இருக்கும், தவறான குணமாகவே மாறாது அவங்களுக்கு. ஸோ மேபி அது புது ஆத்மாவாக இருக்கலாம், அல்லது கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கலாம். ஸோ இப்போ பக்தியிலே அப்படி இருக்க முடியுதுன்னா பாபா இப்படி தான் இருக்காருன்னு தெரிஞ்சு உண்மையிலே அவரை புத்தியினால் இணைச்சிட்டு இருக்கும்பொழுது நாம் ரொம்ப பலகீனமாக இருக்கும்போது தான் பாபா வந்திருக்கிறார். ஆனால் அவரும் ரொம்ப சக்திவானாச்சு. அப்போ அவரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோ பலகீனமான விஷயங்களும் உங்களை தாக்காது, உங்களை பலகீனம் ஆக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. குறிப்பாக குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புனா கெட்டு போயிடுவாங்க, காலேஜ் அனுப்புனா கெட்டுருவாங்க, இதெல்லாம் இருக்க தானே செய்யுது. இல்லை மொபைல் ஃபோன் எல்லாம் வந்துடுச்சு. ஆனால் பாபாவுடைய துணையை மட்டும் கெட்டியாக பிடிக்க மட்டும் கற்றுக் கொடுத்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸ்லோகன்: யார் ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்தை நல்லதாக மாற்றுறாங்களோ அவங்க தான் எப்போவுமே சந்தோஷமான இதயத்தோடு இருக்க முடியும். ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி, செம பவர்ஃபுல் வாரதானமும் கூட. ஐ லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.